ஸ்மால் திங்ஸ் ஹேவ் அ பிக் இம்பாக்ட். சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணதால கோல்கேட் எப்படி அவங்க இவ்வளவு பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். 50 வருஷத்துக்கு மேல மார்க்கெட்ல டாப்ல இருந்த கோல்கேட்டோட மார்க்கெட் 1950ல டோட்டலா டவுன் ஆச்சு. என்னடா அது நல்ல குவாலிட்டியா கொடுக்குறோம், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாத நம்ம ப்ராடக்ட் இப்படி சடனா சேல்ஸ் டவுன் ஆச்சுன்னு போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல ஆவரேஜ் கன்சியூமர்ஸ் டூத் பேஸ்ட்டை ரொம்ப சிக்கனமா யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சது. அதுக்காக கன்சியூமர்ஸை அதிகமா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மறுபடியும் சேல்ஸ் அதிகரிக்க என்ன பண்ணலான்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருந்தப்போ அதுல ஒரு மெம்பர் மட்டும் லெட்ஸ் மேக் த ஹோல் பிகர் அப்படின்னு சொன்னதும் அங்க இருக்கிற எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தாங்க. அவரோட இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்பி கோல்கேட் அவங்களோட டூத் பேஸ்டோட நாசில பெருசாக்குனாங்க. ஸோ பெரிய நாசல் இருக்கிறதுனால கன்சியூமர்ஸ் ஒரு தடவை டூத் பேஸ்ட் அழுத்துறது மூலமா அதிகமான குவான்டிட்டியில பேஸ்ட் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்ஸ்லயும் இப்படி அதிகமா யூஸ் பண்றதுதான் ஹெல்த்தின்னு சொல்றது மூலமா கன்சியூமர்ஸும் நம்ப ஆரம்பிச்சாங்க. இது மூலமா கோல்கேட்டோட சேல்ஸ் மறுபடியும் அதிகமாச்சு. இதே ஸ்ட்ராட்டஜியை அடுத்து இருக்கிற எல்லா பிராண்ட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலும் இன்னும் கோல்கேட் மார்க்கெட்ல டாப்ல இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு தெரியுமா? ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட எப்படி அந்த ஐடியாவை ஸ்ட்ராட்டஜிக்கலா எக்ஸிக்யூட் பண்றோன்றது அதை விட முக்கியம்.